கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம இந்த ஒரு காலகட்டம் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், நாம மெமோரியல் அனுசரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். இப்போ நாம அதற்குரிய சத்தியங்களை நாம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். தொடர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் அந்த அனுசரிப்புல நாம பாத்திரமா பானம் பண்ணுவதற்கும் ஏற்ற சத்தியங்களை நாம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். சரி, இப்போ இந்த அடிப்படையில நம்ம அநேக சத்தியங்களை பார்க்கிறோம். அதே நேரத்துல இப்போ சில நிழல்கள் கூட பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். நாம் அனுசரிக்கக்கூடிய அந்த மெமோரியலுக்கு பொருந்தி வர மாதிரி பழைய ஏற்பாட்டு நிழல்களை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு நிழல் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கெதலியா அப்படிங்கிற ஒரு பாடம். சரி, இந்த பாடத்தை பத்தி ஏன் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க அந்த சிறையிருப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 70 வருஷமா 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் தொடர்ந்து உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடி இருக்காங்க. சரி, இது ஏன் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம விசேஷமா கவனிச்சு பார்த்தோம்னா, விசேஷமா இதுல இந்த 7ஆம் மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு 7ஆம் மாதத்துல இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு துக்கம் அனுசரிப்ப இதை ஏன் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள போக போறோம். கெதலியா யார்? இந்த கெதலியா எதற்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத குறிச்சு நம்ம இப்ப பேக்ரவுண்டோட நம்ம பார்க்கலாம். இப்ப இதனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நேபுகாத் நேச்சார் கடைசியா அந்த எருசலேமை அங்க சுத்தமா அழிக்கிறார், தீக்கிரையாக்குறார். நமக்கு நல்லா தெரியும். அப்போ தீக்கிரையாக்கிட்டு அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூதர்களை விசேஷமா ஒரு சிலரை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறார். ஒரு சில யூதர்கள் அங்க பக்கத்துல இருந்த தேசங்கள்ல அப்படியே சிதறி போயிடுறாங்க. சரி, இந்த ஒரு நிலைமையில இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இஸ்ரேல்ல அங்க மீந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு கவர்னரை அங்க அப்பாயிண்ட் பண்றார். இந்த ஒரு கவர்னர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம், இந்த ஒரு கவர்னரா இருக்கா. சரி, இப்போ கெதலியாவை நேபுகாத் நேச்சார் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் அப்படியே எல்லாருக்கும் அங்க ஸ்ப்ரெட் ஆகுது. சோ யூதர்கள் எல்லா பக்கம் சிதறி இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த நியூஸை கேட்ட எல்லாரும் திரும்ப தேசத்துக்குள்ள அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் ராஜா அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் என்றும், பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழைகளான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்றும், வெளியில் இருக்கிற இராணுவ சேர்வைக்காரர் அனைவரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்தார்களா? யாரெனில் கெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் கரேயாவின் குமாரராகிய யோகனானும் யோனத்தானும் தன் கூமேத்தின் குமாரனாகிய செராயாவும் நெத்தோ பாத்தியனாகிய எப்பாயின் குமாரரும்
மாகத்தியானான ஒருவனுடைய குமாரனாகிய எசனியாவும் ஆகிய இவர்களும் இவர்களை சேர்ந்தவர்களுமே. பாருங்க, இது பெரிய வசன பகுதியா இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, பாபிலோன் ராஜா வந்து கெதலியாவை தேசத்தின் மேல இப்ப அதிகாரியா அப்பாயிண்ட் பண்ணிட்டார். இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே அங்க பாபிலோனுக்கு சிறைகளாக போகாத இந்த ஏழை ஜனங்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப உள்ள வராங்க. இதுல முக்கியமா யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதுல விசேஷமா நம்ம கவனிக்க வேண்டியது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மயேலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம நல்லா மைண்ட்ல வைக்கலாம். பாருங்க, இஸ்மயேல் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் உள்ள வரார். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இன்னும் அநேக ஜனங்கள் வெளியே அங்க பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ இந்த கெதலியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சில ஜனங்களுக்கு அவர் வந்து பாபிலோன் ராஜாவை நீங்க சேவிக்கிறதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தைரியம் ஊட்டுறாரு. இப்போ இவர்கள் தைரியம் ஊட்டி அதுக்கப்புறம் இன்னும் அநேக ஜனங்கள் அப்படியே அங்க தொடர்ந்து வராங்க. வசனத்துல வாசிச்சோம்னா, மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியா இருக்க கட்டளையிட்டான் என்றும் சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரிகள் ஆக்கிறேன் என்று கேட்டபோது, சோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா யூதரும் தங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். சோ எல்லாருமே இப்ப உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து திராட்சை ரசம் பழம் இதெல்லாம் மிகுதியா சேர்த்து வச்சு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு ஆசீர்வாதத்தோடும் இப்ப ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குது. வசனம் வாசிக்கலாம். எரேமியா 41ஆம் அதிகாரம் முதல் வசனம். எரேமியா 41ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜா வம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப 7ஆம் மாசத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த இஸ்மயேல், விசேஷமா அந்த இஸ்மயேல்ங்கிறவர் என்ன பண்றாரு, அவர் கூட ஒரு 10 பிரபுக்கள் இவங்க எல்லாம் வந்து இப்ப கெதலியாவோட போஜனம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க ஒரு விருந்து அங்க ஒண்ணு நடக்குது, போஜனம் பண்றாங்க. இப்போ இந்த போஜனம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க என்ன நடக்குது அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். எரேமியா 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். பாருங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு இந்த இஸ்மவேல் எந்திரிச்சு, இஸ்மவேலும் ஒரு கூட இருந்த அந்த 10 பேரை எந்திரிச்சு இந்த கெதலியாவை பட்டயத்தால வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. ஏன் கொலை பண்ணாங்க? ஆக்சுவலா இந்த வசன பகுதிகள் இது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்க வீட்டுல அந்த வசன பகுதிகளை வாசிங்க. ஆல்ரெடி சில எச்சரிப்புகள் எல்லாம் அங்க கெதலியாவுக்கு அங்க கொடுக்கப்படும். பட் அதை அவரு ரொம்ப அலட்சியமா விட்டுருவார். இப்ப திடீர்னு அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு இவர் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் வந்து அன்னைக்கு கொண்டுறாங்க, இன்னும் யாருக்கும் தெரியாம இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க, அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில், சோ இன்னும் யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு குரூப் இப்போ இந்த இடத்துக்கு வராங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 41ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 41ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறிக் கொண்டிருந்த 80 பேர் சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். பாருங்க, இப்போ ஒரு குரூப் அப்படியே வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா தாடியை சிரைச்சிட்டு வஸ்திரங்களை கிழிச்சிட்டு தங்களை தாங்களே கீறிக்கொண்டு, சோ இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு 80 பேர் அங்க வராங்க. வரும்போது இவங்க கையில என்ன கொண்டு வராங்க அப்படின்னா காணிக்கை தூப வர்க்கம் இதெல்லாம் எடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி இப்ப வராங்க. ஆக்சுவலா ஏன் வராங்க, இப்படி வராங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இது வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வழக்கத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த துக்கம் அனுசரிக்கிற மாதிரி இந்த மாதிரி வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு தாடியெல்லாம் சிரைச்சிட்டு வருவாங்க.
இது இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கம். ஒரு துக்கம் கொண்டாடுவதற்காக இப்படி பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, இவங்க இப்படி வராங்க. சோ இஸ்மையேல் என்ன பண்றாருன்னா பயந்துட்டார். ஓ, இந்த நியூஸ் எப்படியோ வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருச்சாட்டா இருக்கு அப்படின்னு அவரு பயந்துட்டு பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னா, பாருங்க 80 பேர் வராங்க. எரேமியா 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மையேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். இப்ப அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குரூப்பையும் வெட்டிட்டார். சோ வெட்டி இவங்களையும் ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. சரி, இதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். ஆக்சுவலா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துக்கு தேவையான அந்த சம்பவங்களை மாத்திரம் இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஒரு சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இதை ரீகால் பண்ணோம்னா, கெதலியாவை நேபுகாத் நேச்சார் அப்பாயிண்ட் பண்றார். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் திரும்ப வராங்க ஜனங்கள். அதுக்கப்புறம் திடீர்னு போஜனம் பண்ணும்போது இவரை ஒரு சதி பண்ணி இவரை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு குரூப், ஒரு 80 பேர் தாடியை சிரைச்சிட்டு வஸ்திரங்களை கிழிச்சிட்டு தங்களை கீறிட்டு வராங்க. இப்ப இந்த நியூஸ் எங்க வெளியே தெரிஞ்சிருச்சோன்னு சொல்லி இவர்களையும் அந்த இஸ்மையேல் வெட்டி ஒரு பள்ளத்துல தள்ளிடுறார். சரி, இதுதான் இந்த நாம் பார்த்த பாடத்தின் இந்த ஒரு நிழலினுடைய சுருக்கம். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு கொஞ்சம் நாம இப்ப பாடத்துக்குள்ள பொருளுக்குள்ள நாம அப்படியே போலாம். சரி, இப்ப கெதலியா யாரை அடையாளப்படுத்துவார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. பாருங்க, இப்ப நேபுகாத் நேச்சார் கெதலியாவை இந்த தேசத்தின் மேல அதிகாரியா ஒரு கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். இதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்வோன் யோசேப்பை அப்பாயிண்ட் பண்ணுவார். சிங்காசனத்துல மாத்திரம் நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மொத்த கண்ட்ரோலையும் அந்த யோசேப்பு கிட்ட கொடுப்பார். இதே மாதிரி அர்த்தசஷ்டா, நெகமியா இதுல கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு நிலையில நேபுகாத் நேச்சார், கெதலியா. சோ இதெல்லாம் யாரை அடையாளப்படுத்தக்கூடும் அப்படின்னா ரொம்ப சுலபமாவே சகோதரர்கள் சொல்லியிருக்கலாம். பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இது அடையாளப்படுத்தக்கூடும். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்துல இருக்கிறார், சகலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். இது நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப நம்ம இதை ஊர்ஜிதப்படுத்தலாம். பாருங்க, இதை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ கெதலியா அங்க பாருங்க போஜனம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்படியே கம்பேர் பண்ணோம்னா, இப்போ முதல் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா யாரோட போஜனம் பண்ணார் அப்படின்னா, முதல் வருகையில முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து அங்க அவர்களோடு தான் போஜனம் பண்ணார். அநேக வசன பகுதிகள் நமக்கு நல்லா தெரியும். அவர் பாவிகளோடும் மாயக்காரோடும் எல்லாம் உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரை குற்றப்படுத்துவாங்க. சோ அநேக முறை அங்க லிட்டரலாவே அங்க நடந்துச்சு. இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க போஜனத்தை பரிமாறினார். சத்தியம் அங்க பரிமாறப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, ஆனா இப்ப ஆண்டவர் அங்க போஜனம் கொடுக்கிறார். ஆனா போஜனம் அங்க பரிமாறப்படும் போது அங்க எப்படி அந்த போஜனத்துல மிகப்பெரிய ஒரு சதி பின்னாடி நடந்துச்சோ, அதே மாதிரி இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு சதி நடந்துட்டு இருந்துச்சு. அங்க எப்படி கெதலியாவுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி பாருங்க. இப்போ இங்க பின்னாடி பார்த்தோம்னா இந்த ஒரு இஸ்மையேல் அப்படிங்கிற இவரு ஏன் இந்த கொலையை பண்றாரு அப்படின்னா, இது முன்னாடியே பிளான் பண்றாங்க. இவர் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த அம்மோன் ராஜாவினுடைய அந்த ஒரு ஆள், அவர் மூலமா அனுப்பப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஆள். இப்போ அந்த சதி ஒண்ணு நடந்த மாதிரி அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க முதல் வருகையில எல்லாருக்கும் அங்க போஜனம் கொடுத்து கொண்டிருந்த போது பாருங்க, இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். பாருங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி கூட்டம் ஒண்ணு அங்க நடக்குது. சோ இப்படியே விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது, அப்போ முதல்ல ஆண்டவரை அங்க கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை அங்க காய்பா தான் முதல்ல கொடுக்குறார். நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஜனங்க எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு
நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சதி திட்டம் அங்க பிளான் பண்றாங்க. இந்த ஒரு சதி திட்டத்துல யூதாஸ் அவர் உள்ள வந்து அதுவரும் சேர்ந்து அவர் மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியா கெதலியா எப்படி அங்கே போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது திடீர்னு எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மரணம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, அங்க ஆண்டவர் அங்க ராபோஜனம் அங்க பண்ணிட்டு இருக்கும்போது யூதாச முதல் நீ செய்யறத சீக்கிரமா செய் அப்படின்னு சொல்லி சொல்றார். யூதாஸ் அங்கிருந்து கிளம்புறார். சோ அங்கிருந்து அவருடைய அந்த மரணப்பகுதி பாடுகள் அங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ கெதலியா நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறார். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஒரு கெதலியாவுக்காக இன்றைக்கு வரைக்கும் ஏன் துக்கம் அனுசரிக்கிறாங்க? பார்த்தோம்னா பாருங்க, திஸ்ரி மாசம் 3ஆம் தேதி இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துல த ஃபாஸ்ட் ஆஃப் கெதலியா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இதற்கு அந்த ரபிமார்கள் அவர்கள் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, கெதலியாவின் படுகொலைகளோடு இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் தேசத்தை விட்டு போறாங்க. அந்த ஒரு நாள் தான் இந்த படுகொலையோடு ஒட்டுமொத்த ஜனங்களும் தேசத்தை விட்டு சென்ற ஒரு நாள். அதனால இவர்கள் இந்த ஒரு நாளை துக்கமா அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா பாருங்க, கெதலியாவுக்காக துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஆனா கெதலியா யாரை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறார். அப்போ தெரியாமையே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஆனா ஒரு ரைட் டைம், ஒரு சரியான நேரம் வரும்போது இவர்கள் தெரிஞ்சே துக்கம் அனுசரிக்க போறாங்க. பாருங்க, நமக்கு தெரியும் வசனம் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பலின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க, இந்த வசனம்லாம் நமக்கு நல்ல பரிச்சயமான வசனம் தான். சோ பாருங்க, இப்ப தெரியாமையே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏற்ற சமயத்துல அங்க தேவன் வந்து அங்க அவர்கள் மேல அந்த கிருபையின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றும் போது, அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்ச கட்டத்துல, அப்போ அவர்கள் ரியலைஸ் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அங்க ஒரே பேரானவனுக்காக புலம்புறது மாதிரி புலம்பி துக்கிப்பாங்க. இது குறித்து நம்மளுடைய மூத்த சகோதரர் கூட சில கமெண்ட்ரிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா, இப்ப ஆண்டவருடைய பாடி பார்த்தோம்னா லிட்டரலாவே எங்கேயாவது மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சில கமெண்ட்ரிஸ்ல எல்லாம் அங்க சொல்றாரு. அப்போ ஒருவேளை அந்த 3ஆம் உலக யுத்தத்தோட உச்ச கட்டத்துல அது வெளிப்படலாம். அப்ப வெளிப்படும் போது அதை வச்சுட்டு அவங்க லிட்டரலாவே மிகப்பெரிய ஒரு துக்கம் அங்க அனுசரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சில கமெண்ட்ரிஸ்ல எல்லாம் அங்க நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ பாருங்க, இப்ப நமக்கு இந்த பாடம் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இப்போ மெமோரியல் நாம அனுசரிக்க போறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா இந்த இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்றார். திராட்சரசம், அப்பம் எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பையும் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொடுக்கிறார். நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். யாரு? அபாத்திரமாய் பானம் பண்றவன். அப்படின்னா அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு சொன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய மரணத்தை குறித்து குற்றமுள்ளவர்களா இருப்பாங்க. அப்போ அவருடைய மரணத்தை குறித்து குற்றமுள்ளவர்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவரை கொன்று போட்டவர்களில் ஒருவராக இருப்பாங்க. பாருங்க, இந்த வசனமே பயங்கரமா இருக்கு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யார் கொன்னது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா, பாருங்க, பிலாத்து சொல்லுவாரு, அவர் எப்படியாவது ஆண்டவர் அங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பார், நமக்கு தெரியும். அப்போ கடைசியா அவர் என்ன சொல்லுவார்? இந்த நீதிமானுடைய ரத்தப்பழிக்கு நான் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்ப சொல்லும் போது பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. சோ அங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து அங்க லிட்டரலாவே குற்றமுள்ளவர்களாக இருந்தாங்க.
சரி, இப்ப கவனிக்கலாம். இப்ப யார் இந்த மாதிரி அபாத்திரமா பானம் பண்றாங்களோ, நமக்கு வர பாடம் பாருங்க. அவங்க ஆண்டவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவர்களாக இருப்பாங்களாம். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் பயங்கரமா இருக்கு. அவரை கொன்று போட்டவர்களில் ஒருவராக இருப்போம். பாருங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாருங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா என்ன ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இப்ப நம்மள அநேகம் பேர் இப்படித்தான் இருக்கிறோமா. பாருங்க இதை சொல்லிட்டு பவுல் தொடர்ந்து சொல்றார். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்க இப்போ பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல அநேகர் பலவீனரா இருக்கீங்க, வியாதி உள்ளவர்களா இருக்கிறீங்க, இதுல அநேகர் நித்திரையும் அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க பவுல் சொல்றாரு. பலவீனர் அப்படின்னா இது ஆவிக்குரிய விதத்துல எப்படி பொருந்தது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லெத்தர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மாதிரியான ஒரு சோர்வு. பாருங்க இப்போ இதை வந்து அபாத்திரமா பானம் பண்றதுனால அநேக சகோதரர்கள் அங்க ஆவிக்குரிய சோர்வு பலவீனரா இருக்காங்க. அதே நேரத்துல அடுத்தது வியாதி உள்ளவர்கள், ஆவிக்குரிய வியாதி, ஆத்தும நோய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. பாருங்க இது ஏன் அப்படி இந்த மாதிரியான வியாதி எல்லாம் வருதான்? ஃபர்ஸ்ட் பலவீனம் வருது, சோர்வு வருது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஆவிக்குரிய சோர்வு. நம்மளுடைய அன்பு தேவனுடைய காரியங்கள்ல அதிகமாக வைப்பதற்கு பதிலாக பூமிக்குரிய காரியங்கள் மேல நம்ம அதிகமா வச்சோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆத்தும நோயால நம்மளுடைய புது சிருஷ்டி பாதிக்கப்படும். இதை நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இது எங்க போய் முடியும் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி மரித்து போன ஒரு நிலைமை. அதாவது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அப்படின்னா ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மரித்து போன ஒரு நிலைமை. அதான் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். இப்போ ஏன் இந்த மாதிரி அநேகர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம் பாருங்க. ஏன் இந்த மாதிரி அநேகர் இப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இதை நாம இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப பாருங்க, இப்ப நிழலுக்கு போலாம். இப்ப கெதலியா அங்க படுகொலை செய்யப்பட்டதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வசனம் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு குரூப், அதுக்கப்புறம் கெதலியாவை கொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு குரூப் வராங்க. இவங்க எப்படி இருக்காங்களா, தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டிருந்த ஒரு ஒரு வகுப்பாரா இவங்க வராங்க. அப்ப இவங்க யார், இவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு இப்ப நம்ம கவனிக்கணும். பாருங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிள்ல வேற எங்காவது நடந்திருக்கா பாருங்க. எங்கேயாவது நம்ம இதை குறிச்சு நம்ம பார்த்திருக்கோமா? தாடி எல்லாம் சிரைச்சுக்கிட்டு வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தன்னைத்தான் கீறிட்டு இருந்த மாதிரி ஏதாவது ஒரு மனுஷன் எங்காவது இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சிஸ்டர் லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையில் இறங்கிய போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். நமக்கு நல்லா தெரியும் அந்த லேகியோன் அந்த ஒரு சம்பவம் தான். இப்ப இதுல இங்க கல்லறையில பிரேத கல்லறைகள்ல ஒரு மனுஷன் தங்கியிருக்கான். இவன் எப்படி இருக்காரா, வஸ்திரம் தெரியாம பாருங்க கல்லறைகள்ல தங்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். இப்ப இவரை குறிச்சு மார்க்ல நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்க அதே மாதிரி ஒரு மனுஷன் இங்க இருக்கா. இப்போ ஒரு வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு கல்லுகளால தன்னைத்தான் கீறிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். இவர் யாரை அடையாளப்படுத்துறார்? இப்போ இவரை நோக்கிதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரார். வந்து நமக்கு நல்லா தெரியும் இவருக்குள்ள இருந்த அந்த பிசாசுகளை எல்லாம் அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள போக வச்சு அவரை வந்து சுகப்படுத்துறார். சுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் பாருங்க இப்ப சுகப்படுத்திடுறார். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் எப்படி இருக்காரா, மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்க முதல்ல வஸ்திரம் இல்லாம தன்னைத்தான் கீறிட்டு இருந்தார். இப்போ ஜனங்க வந்து பார்க்கும்போது வஸ்திரம் தரிச்சிருக்கா, உட்கார்ந்து புத்தி தெளிந்து அவரு நிதானம்
அடையாளமா இருக்கிறத இந்த ஜனங்கள் பார்த்து அவங்க பயணிக்கிறாங்க. சரி, இப்ப இவர் யாரை அடையாளப்படுத்துவார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா, இதே மாதிரி வஸ்திரம் இல்லாத நிலைமையில, ஒரு பாவ நிலைமையில இருந்த ஒரு வகுப்பார் பாருங்க. இதே மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இப்ப நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிச்சிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒட்டுமொத்த உலகமும் வஸ்திரம் இல்லாம ஒரு நிர்வாணமான நிலைமையில, ஒரு பாவ நிலைமையில தான் அந்த ஒட்டுமொத்த உலகமும் அங்க இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப பாருங்க, ஒரு வகுப்பார மாத்திரம் பாருங்க, வஸ்திரம் இல்லாம சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு வகுப்பார்ல ஒரு வகுப்பார மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல அங்க குணப்படுத்துறார். முத வஸ்திரம் கொடுக்கிறார். யாருக்கு கொடுத்தார்? நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில அவர் அந்த பலியை செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த பலியின் புண்ணியம் அப்படிங்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை முதல்ல யாருதான் தரிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு முதல் புண்ணியம் இப்ப நமக்கு தான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பாருங்க, இப்ப யாரு இந்த வகுப்பார் அப்படின்னா நாம தான், திருச்சபையின் பிள்ளைகள். பாருங்க, இது இன்னும் எப்படி நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா, கெதலியாவை படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த வகுப்பார் வராங்க. இப்ப நம்ம கவனிச்சோம்னா இது எல்லாமே எங்கதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் மாதத்துல அங்க நடக்குது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 7ஆம் மாதத்திலே அங்க நடக்குது. அப்படின்னா 7ஆம் மாதத்துக்கு என்ன ஸ்பெஷல், என்ன விசேஷம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா, இந்த 7ஆம் மாதத்துலதான் பாவ நிவாரண பலி அங்க பண்ணுவாங்க. சின் ஆஃபரிங் நமக்கு தெரியும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், இளங்காளை அப்புறம் இந்த வெள்ளாட்டுக்கடா ரெண்டையும் அங்க பலி செலுத்துவாங்க. இப்ப இந்த இளங்காளை நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அந்த வெள்ளாட்டுக்கடா திருச்சபையின் பிள்ளைகளையும் அங்க அடையாளப்படுத்தும். பாருங்க, இப்ப பாருங்க, கெதலியா அங்க அவருடைய கோர்ஸ் அங்க முடிச்சிடுறார். அவர் அங்க படுகொலை செய்யப்படுறார். அடுத்தது இந்த ஒரு வகுப்பார் வராங்க, இவர்களும் அங்க கொல்லப்படுறாங்க. இப்போ பாருங்க, இப்ப இந்த வகுப்பார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில இவங்களுக்கு தான் அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். பாவமான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். இப்ப கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, நாம் சத்தியத்துக்குள்ள வராததற்கு முன்னாடி எப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்னா, தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழிச்சிட்டு நம்மை நாமே கீறி கொண்டிருந்த ஒரு நிலைமையில நாம இருந்திருக்கோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஈடு பலியை அவர் அந்த பலியை செலுத்தினதுக்கு அப்புறம் இப்போ அது நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் அப்ளை ஆயிருக்கு. இப்ப நம்மள முதல்ல குணப்படுத்திட்டா. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்ப பாருங்க, இப்ப அவங்களை குணப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்ப அவங்க கையில என்னதான் இருக்கா, காணிக்கையும் தூப வர்க்கமும் அங்க இருக்கு. அப்படின்னா காணிக்கை எதை அடையாளப்படுத்தும்? இப்ப பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குணப்பானதுக்கு அப்புறம் காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு போறாங்களாம். இப்ப லிட்டரலா பார்த்தோம்னா பெயர் சபைகள் அந்த காணிக்கை அந்த முறைமைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நாம எல்லாம் அந்த ஒரு சடங்காச்சாரங்கள்ல இருந்து நாம வெளியே வந்துட்டோம். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு அங்க நம்மளாம் வெளியே வந்துட்டோம். இப்ப நம்ம காணிக்கை கொடுக்குறோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. இப்ப நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மையே ஜீவ பலியாக நம்மளுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாத்தையும் இப்ப தேவனுக்குன்னு பலியா நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தூப வர்க்கம்னா நமக்கு தெரியும், சுகந்த வாசனையான நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் நற்காரியங்கள் இது எல்லாமே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையா அங்க போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப கவனிச்சோம்னா பாருங்க, திருச்சபையின் பிள்ளைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஆனா இதை நம்ம செய்யறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளால இது செய்ய முடியறது இல்லை. பாருங்க, பல நேரங்கள்ல நாம இந்த பழைய மனுஷன் இந்த புது சிருஷ்டி செய்ய வேண்டிய இந்த விஷயங்களை பழைய மனுஷன் அங்க டாமினேட் பண்ணிட்டே இருக்கான், வளர விட மாட்டேங்கிறான் புது சிருஷ்டிய. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும் நாம் ஒருவேளை பழைய விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்கோம் அல்லது பழைய நிலைமையிலேயே இருக்கோம் அப்படின்னா கவனிங்க, இந்த முதல்ல ஒரு வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தரும் நித்திரையும் அடைந்திருக்காங்க பார்த்தோம் இல்லைங்களா. ஒருவேளை நாம அதை பண்ணிட்டே இருந்தோம்னா நாமும் அந்த பலவீனத்துல இருக்கோம்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நாம இந்த பழைய நிலைமையில இன்னும் தரிச்சிட்டு இருக்கோமா அல்லது வேற மாதிரி கேட்கலாம். பாருங்க, நாம இந்த பலவீனர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நாம இருக்கோமா? இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா பாருங்க, இந்த 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட், தாடியை சிரைத்து. நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா பாருங்க, தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டிருந்த ஒரு நிலைமை. அப்படின்னா இதெல்லாம்
எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மரணம் மரித்த ஒரு நிலைமையில துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இத வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. யாராவது மரிச்சு போயிட்டாங்கன்னா. ஆனா இப்ப பாருங்க, இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களையே கொஞ்சம் கவனிச்சோம்னா, ஆசாரியர்கள் விசேஷமா இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய நாமத்தை அங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதாம். பாருங்க, இதை குறிச்ச வசனம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். இந்த பிரமாணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, லேவியராகமத்துல நம்ம வாசிச்சோம்னா 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக் கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களா ஆதலால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்கள், அவங்க தலையை மொட்டையடிக்கூடாது, தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைச்சு போடக்கூடாது, தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாம இருக்கணும். அப்படி ஒருவேளை அவர்கள் செஞ்சாங்கன்னா அவர்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்களாம். பாருங்க, இப்ப ஆசாரியர்கள் யாருன்னா இப்ப நாம தான். ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இப்ப நம்மளதான் கூப்பிட்டுருக்காரு. இப்ப இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். பாருங்க, இப்ப நமக்கு எப்படி பொருந்தும்? ஒருவேளை நாம் பலவீனரா இருக்கோமா அப்படின்னா, இப்ப நம்ம தாடியை சிரைச்சிட்டு இருக்கோமா, வஸ்திரங்களை கிழிச்சிட்டு இருக்கோமா, நம்மை கீறி கொண்டிருக்கிறோமா, இதை கொஞ்சம் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப தாடி சிரைக்கிறோம் அப்படின்னா, இப்ப தாடி அப்படின்னதும் நமக்கு டக்குன்னு இது ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன ஒரு வசனம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும். போதுங்க சிஸ்டர், இது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் தான். பாருங்க, இது பரிசுத்தாவியை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தாடியை சிரைத்து அப்படின்னா, இப்ப பாருங்க, பரிசுத்தாவி அப்படியே டிராவல் ஆகி தலையிலிருந்து அப்படியே சிரசின் மேல இருந்து தாடி வழியா வந்து இப்போ அந்த சரீரம் முழுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகுது. இப்போ தாடியை சிரைத்து அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, பரிசுத்தாவி இப்ப நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்ப சத்தியத்துக்குள்ள வந்து தேவனுடைய சத்தியங்களை கேட்டு உண்மையா நாம அர்ப்பணிக்கிறோம் இல்லைங்களா? இந்த உண்மையா அர்ப்பணிச்ச எல்லாருக்கும் தேவன் இந்த பரிசுத்தாவியை கொடுக்குறாங்க. ஒருவேளை கொடுக்கலைன்னா நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். நம்ம அர்ப்பணிச்சுட்டு கேட்டு நம்ம வாங்கிக்க வேண்டியதான். சரி, இப்போ பரிசுத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இப்ப இந்த பரிசுத்த ஆவி தாடியை சிரைத்து அப்படின்னு என்னன்னு பாக்குறோம். இந்த பரிசுத்த ஆவிய பல நேரங்கள்ல நாம வந்து அதை ஒண்ணும் பயன்படுத்துறதே இல்லை, அல்லது அவித்து போடுறோம். நல்லா தெரியும், நமக்கு வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா. இந்த பரிசுத்தாவியினுடைய அந்த விஷயம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஓட்டத்துல நாம தொடர்ந்து ஓடுவதற்கும் தொடர்ந்து பரிசுத்தமாவதற்கும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கும் நமக்கு அந்த பரிசுத்தாவி தான் நமக்கு வழி நடத்துது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, எபேசியர்ல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, நீங்க மீட்கப்படணும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவி மூலமா தான் நம்ம மீட்கப்பட முடியும். அப்ப அந்த பரிசுத்தாவி அதனோட இம்பார்ட்டன்ஸ் குறிச்சு சொல்றாரு எபேசியருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோமா, அந்த பரிசுத்தாவிய துக்கப்படுத்திடுறோமா. அப்ப துக்கப்படுத்துறது அப்படின்னா என்ன? பரிசுத்தாவியை எப்படி துக்கப்படுத்துறது? பாருங்க, அடுத்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையான வசனம், அதற்கு விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்க, நாம பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோமா இல்லையா? வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, இது எல்லாமே ஒரு புளிப்பு. நமக்கு தெரியும், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும், எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்கணுமா.
பாருங்க, ஒருவேளை இந்த துர்க்குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னா நாம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய மீட்பு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாயிரும். சோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கசப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம புதிதாக பிறந்த அந்த குழந்தைங்க மாதிரி எந்த கசப்பு, குழந்தைங்க புதுசா பிறந்த குழந்தைக்கு ஏதாவது கோபம் இருக்குமா, கசப்பு இருக்குமா, மூர்க்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் புதிதாய் பிறந்த அந்த குழந்தைங்க மாதிரி இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு நினைவு கூறுதலுக்கு முன்னாடி இதையெல்லாம் நாம சுத்திகரிச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நாம அபாத்திரமாய் பலவீனரா இருப்போம். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஆத்தும நோய், ஆவிக்குரிய வியாதிக்குள்ள அப்படியே கடந்து போவோம். அதை அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் போய் கடைசியில அந்த ஆவிக்குரிய நித்திரைக்குள்ள நம்ம போயிடுவோம். அதனால இப்ப பாருங்க, இதையெல்லாம் நாம சுத்திகரிக்கிறதுக்காக தான் இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு நினைவு கூறுதலையே நமக்கு நிறுவியிருக்கார். இதை நிறுவிட்டு பாருங்க, இதை எப்படி நம்ம அனுசரிக்கணும் அப்படி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அடுத்த வசனத்துல வாசிச்சோம்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, இப்ப பாருங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா நாம பலவீனரா இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். தாடியை சிறைத்து பரிசுத்தாவி நாம் துக்கப்படுத்தாது இருக்க கடவோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா வஸ்திரங்களை கிழிக்கிறது. பாருங்க, இப்போ முதல்ல நம்ம சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாத நிலைமையில நிர்வாணமான ஒரு நிலைமையில இருந்தோம். இப்ப சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். திரும்ப அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா, நீதியின் வஸ்திரம். சோ நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோமோ, இந்த பழைய மனுஷன் இந்த வஸ்திரங்களை கிழிக்கலாம். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் இப்ப நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இப்ப நமக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவருடைய அந்த புண்ணியத்தின் மூலமா. இப்ப இந்த நீதியின் வஸ்திரம் எதுவரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது எதுவரைக்கும் நாம நீதியின் வஸ்திரத்தினால கவர் பண்ணப்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதுக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் சொல்ற விளக்கங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நீதிமான்கள் என்று எண்ணப்படுதல் அல்லது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும் போதும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான முயற்சிகளால் தாங்கப்படும் வரைக்கும் நலமானதாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நின்று விடும்போது உடனடியாக நீதிமானாக்கப்படுதலும் நின்று விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாவதின் கிரியை மூலமா நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பாருங்க, இப்ப நம்ம அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நின்று விடும்போது உடனடியாக நீதிமானாக்கப்படுதலும் நின்று விடுகிறது. பயங்கரமா இருக்கு இதை படிக்கும் போதே. இப்போ நமக்கு எல்லாருக்குமே நீதியின் வஸ்திரம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி நாம பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, கல்யாண வஸ்திரம் மாட்டார். இப்போ இந்த வஸ்திரத்தை நாம எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. திருச்சபை எப்படி இருக்குமா, எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, திருச்சபை எப்படி இருக்கணுமா, கரை திரை முதலானவைகள் இல்லாம பரிசுத்தமா இருக்கணுமா, பிழையற்றதுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கார். இப்ப இதை கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த கரை திரை பாருங்க, நீதியின் வஸ்திரம் இருக்கு. இந்த வஸ்திரத்துல கரை இருக்கான், திரை இருக்கான். இது என்ன கரை திரை அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஸ்பாட்லெஸ் அப்படின்ட்டு இருக்கும். திரைக்கு பார்த்தோம்னா ரிங்கிள்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். பாருங்க, கரை. இப்போ நம்ம இந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் கொடுத்திருக்கார். இப்போ ஒரு கல்யாண வஸ்திரம், இந்த வஸ்திரத்துல ஒரு கரை இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா எவ்வளவு சுத்தமா, அது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சுத்தமா அழகா இருக்கும். இப்போ அந்த ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கா, இப்ப அதுல நாம கரைப்படுத்துறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இது நம்ம எப்பவெல்லாம் கரைப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான ஏதாவது காரியங்கள், தேவனுடைய திட்டத்துக்கு எதிரடையாக செய்யும் காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும் காரியங்கள், இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறது.
அப்படின்னா பாருங்க, இது இப்போ அப்படின்னா அது கரைப்படுத்தாம யாராவது இருக்குமா அப்படின்னா, இப்ப நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது கரைப்பட்டு தான் இருக்கு. நல்லா கவனிக்கலாம். திருச்சபையின் பிள்ளைகள் அனுதினமும் அதை சுத்திகரிச்சிருவாங்க. திரள் கூட்டம் சுத்திகரிக்காம விட்டுரும். அதான் வித்தியாசம். இப்ப அதை சுத்திகரிக்கிறதுக்கான காலப்பகுதியில தான் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு இது கொடுத்திருக்கார். சோ கரை இல்லாம இருக்கணும். வஸ்திரத்தை கரைப்படுத்துறது. அடுத்தது இப்படி தொடர்ந்து கரைப்படுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்னா ரிங்கிள்ஸ், அது ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் சுருக்கம், ஒரு மாதிரி சுருங்கி ஒரு மாதிரி நைந்து போன ஒரு நிலைமைக்கு போகுது இல்லைங்களா? இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இப்படியே நம்ம பண்ண தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறோம், கரை வந்துட்டே இருக்கு. அது எதை நோக்கி வழி நடத்திடுமா, ஒரு மாதிரி கேர்லெஸ்னஸ், ஒரு மாதிரி எதுக்குமே ஒரு ஒரு கேர் இல்லாத ஒரு நிலைமை நோக்கி அது வழி நடத்திடும். பாருங்க, இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள். இதுதான் இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்களாம். தேவன் அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார், நம்ம கிரியை காட்டுறதுக்கு, தேவனுடைய வேலை செய்யறதுக்கு, குணலட்சணங்களை வளர்த்தி கொள்றதுக்கு, அநேக பாடுகள் மூலமா, அநேக அனுபவம் மூலமாக நமக்கு அநேக வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார். ஒருவேளை கேர்லெஸ்ஸா இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்ச நாள் புதுசுக்கு நல்லா இருக்கும், அப்படியே போக போக அப்படியே பழகி போய் என்னன்னு அப்படியே கேர்லெஸ்ஸா போறாங்க இல்லையா? சோ அவர்களுடைய அந்த வஸ்திரம் என்ன ஆகுதான், ரிங்கிள்ஸ், அடுத்தது கரையில இருந்து அப்படியே அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகி அதை இன்னும் அப்படியே விட்டுட்டா அந்த வஸ்திரம் தொடர்ந்து கிழிந்து போய்விடும். ஒருவேளை நாம இந்த மாதிரியான விஷயங்கள் தேவ சித்தத்துக்கு எதிரடையாக செய்கிற காரியங்களை செஞ்சுட்டு நம்முடைய வஸ்திரத்தை சுத்திகரிக்காம தேவன் கொடுக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வஸ்திரம் அங்க கிழிஞ்சு போயிடும். நாம் பலவீனராக இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தங்களை தாங்களே கீறிக்கொண்டிருந்த ஒரு நிலைமை. இப்ப நம்மை நாமே கீறிக்கொள்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பாருங்க, நமக்கு நாமே துன்பம் அறிவித்துக் கொள்வது அப்படின்னா இது எப்படி ஆவிக்குரிய விதத்துல நமக்கு பொருந்தும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இது நமக்கு நாமே ஒரு இடரல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நமக்கு நாமே இடரல் பண்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு அந்த விதைக்கிறவன் உவமை நமக்கு நல்லா தெரியும். அதுல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, கற்பாறை இடங்கள்ல சில விதைகள் அங்க விழுந்திருக்கும். அந்த விதைக்கு சொன்ன அந்த ஒரு விளக்கத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 13:21 இப்போ வசனத்தின் நிமித்தம் ஒரு துன்பம் வந்த உடனே ஒரு வகுப்பார் அந்த இடரல் ஆகி போவாங்க. சோ வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய சத்தியத்தின்படி நம்ம வாழும் போது அது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பங்கள் வரும்போது இடரல் அடைஞ்சு போறது, இது அது முளைக்காது. சோ அந்த ஒரு விஷயம், இது நமக்கு நாம இடரலா இருக்கிறது. இன்னொரு விஷயத்த கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு நாமே இடரல் அப்படின்னா அடுத்தது சொந்த சரீரத்துக்கு இடரல். பாருங்க, கிறிஸ்து இருக்கார், சரீரம் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கும். இப்போ இந்த சொந்த சரீரத்துக்கு நாம் இடரல் பண்ணினால் ஒருவேளை பாருங்க, இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஊழியங்கள் நமக்கு தெரியும். அவர் பாருங்க, சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி சகோதரர்களுக்காக அவர் செய்த அந்த ஊழியங்கள், பட்ட பாடுகள், அப்போ அவர்கள் ரட்சிக்கும்படி எவ்விதத்திலும் பிரியமாய் நடக்கிறது போல இப்ப நீங்களும் பாருங்க, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். சோ நம்மளுடைய சகோதரர் இடரல் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கல் தட்டிடுச்சுன்னா கால் இடறி போகுது இல்லைங்களா, கீழே விழுந்துடும். அதே மாதிரிதான் இப்போ ஆவிக்குரிய விதத்துல நம்மளுடைய சகோதரர்கள் சத்தியத்துல நடக்கும் போது அவர்கள் சத்தியத்துல நடக்க விடாதபடிக்கு நம்மளுடைய தவறான குணலட்சணங்களோ ஏதேனும் விஷயங்கள் மூலமாக நாம் அவர்களுக்கு இடரல் பண்ணினால் பாருங்க, இதுதான் தங்களை தாங்களே கீறிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். நாம பலவீனரா இருக்கோம். சோ தேவனுடைய பிள்ளை பாருங்க, அநேக வசனங்கள் இதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வரும்போது கூட ஆண்டவர் சொல்லுவார், அந்த சீசர்கள் தடுக்கும் போது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவங்களுக்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு
இப்ப இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாராவது இடரல் பண்ணுனா அவர்கள் கழுத்துல இயந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்துல ஆழத்துல அமுத்துறது நலமா இருக்கும்னு சொல்லுவார். அப்படின்னா அந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த குணலட்சணத்துல இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளை குறித்து அங்க பேசுவார். அப்போ நாமளே சொந்த சகோதரர்களுக்கு இடரல் பண்ணோம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். சோ ஒருவேளை நாம அப்படி பண்ணி கொண்டிருந்தா இப்ப நம்மளை நாமே நம்மளுடைய சொந்த சரீரத்தை கீறி கொண்டிருக்கிற மாதிரி நாம் பலவீனரா இருக்கோம். இதை நம்ம அப்படியே இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா தொடர்ந்து அப்படியே விட்டுட்டோம்னா இந்த பலவீனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அடுத்தது வியாதி அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம வருவோம். ஆவிக்குரிய நோய். இந்த ஆவிக்குரிய நோயை குறித்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்டேஜ் தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு டெம்பரவரியா கட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். இந்த ஒரு விஷயம் கட்டாயம் எல்லாருக்கும் அனுமதிக்கப்படும். அப்படின்னா என்ன பிரதர் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இந்த ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு செகண்ட் அங்க அனுமதிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் அங்க தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைய அவர் அனுபவிச்சார். ஒரு செகண்ட், ஏன் என்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறினார். நமக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி அவருடைய பின்னடையார்களாகிய நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ள நாம போக நேரிடும். ஆனா ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல நாம தேவனுடைய அனுக்கிரகத்திலிருந்து முற்றிலுமாக துண்டித்து போடப்பட மாட்டோம். தேவனுடைய அந்த ஒரு அனுக்கிரகத்துலதான் நாம இருப்போம். எப்படியாவது தேவன் நம்ம திரும்ப நம்மளே அந்த தொடர்புக்குள்ள நம்ம கூட்டிட்டு வந்துருவார். ஆனா அதற்கு நாம் பிரயாசங்கள் எடுக்கணும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க அங்க கெத்சமனையில இந்த பாடுகளுக்கு முன்னாடி அவர் அங்க கதறினார். அதே மாதிரி நாமும் தேவனுடனான தொடர்புக்காக நாம அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த கிருபாசனத்துல போய் நம்மளுடைய தவறுகளை நாம திருத்திக்கிட்டு தொடர்ந்து இந்த ஓட்டத்துல ஓடணும். ஒருவேளை நாம இந்த மாதிரி நம்ம திருத்தி கொள்ளாமல் நாம் ஏற்கனவே இருந்த அந்த முந்தைய நிலைமையிலேயே இன்னும் நாம தரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை நாம் தெரிந்தே, பாருங்க இஸ்ரேல் ஜனங்க தெரியாம அங்க ஆண்டவரை அங்க கொலை பண்ணாங்க. அங்க பின்னாடி கூட நம்ம வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். உங்களுடைய பிதாக்கள் அறியாமையினாலே இதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம். ஆனா இப்ப ஒருவேளை நாம இதெல்லாம் தெரிஞ்சே செஞ்சோம் அப்படின்னா நாம் தெரிந்தே அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றவாளிகளா இருப்போம். சோ இதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான் தேவன் நமக்கு இந்த மாதிரியான ஒரு காலப்பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 3 பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா, இந்த பழைய விஷயங்கள் நமக்குள்ள இருந்தால் நாம் பலவீனரா இருப்போம். இதிலிருந்து நாம் திருத்திக் கொள்வதற்காக இந்த சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். வரப்போற அந்த மெமோரியல் நாம் அனுசரிக்கும் போது இந்த விஷயங்கள் நம்மை மேற்கொள்ளாத படிக்கு நாம இந்த வசனங்கள் மூலமா நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு தொடர்ந்து தேவனுடைய வேலையில நாம் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.